மாவீரன் ரஃபேலே உலகெங்கும் ஜோமாலை பக்தி பரவ உதவி செய்யுங்கள். மரியே வாழ்க. இன்னைக்கு தேவதாயை பற்றிய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கொஞ்சம் கையில காசு பணம் வந்துட்டாலே மக்களை கையில பிடிக்க முடிய மாட்டேது. என்னையும் சேர்த்துதான் எல்லாரையும் சேர்த்துதான், சரிங்களா? ஆனா நம்மளுடைய ஃபீல் எப்படி ஆயிடுதுன்னா, நம்ம தான் பெரிய பணக்காரங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய புத்தியும் மூளையும் ஏதோ ஒரு கெத்துலே இருக்கு, சரிங்களா? அந்த அந்த இடத்துல நம்ம தேவதாயை வச்சு பாருங்களேன். அம்மா வந்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசி, பிதா கடவுளால் விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசி என்று முடிசூட்டப்பட்டவள் தேவதாய். ஆனா அம்மா நாடு நாடா ஊர் ஊரா ரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க. அந்த காரணம் ஏன் ரத்த கண்ணீர் வடிக்கணும்? சாதாரண மனிதர்களிடம் கொஞ்சம் காசு வந்தாலே மனுஷங்களை கையில பிடிக்க முடியல. உடனே ஒரு காரு லோன் போட்டாச்சும், ஒரு வீடு அது இதுன்னு சொல்லி கடன் வாங்கியாச்சும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைக்கிறோம், சரிங்களா? ஏன்னு கேட்டா மகிழ்ச்சி வந்து குறைவு இருக்கக்கூடாது, கடன் நம்ம பொறுமையா கூட அடைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவதாய் வந்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் ராணியாக, இளவரசியாக பிதா கடவுளால் முடிசூட்டப்பட்டவள். தேவதாய் வந்து ஏங்க ரத்த கண்ணீர் வடிக்கணும்? மனிதர்களே சூப்பரா ஜாலியா சொகுசா இருக்கணும்னு எல்லாமே தயார்படுத்தும் போது தேவதாய் அழகா விண்ணகத்துல ஜெகஜோதியா சூப்பரா இருக்க கூடாதா? ஏன் வந்து ரத்த கண்ணீர் வடிக்கணும்? ஏன் அம்மா ரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க? ஏன் வந்து பிதா ஏசப்பா வந்து எதுக்காக வந்து உடல் முழுவதும் இவ்வளவு ரத்தம் சொட்ட சொட்ட ஏசப்பா வந்து எதுக்காக வந்து பாடுகள் பட்டாங்க? எதுக்காகன்னு தெரியுமா? நம்மை போல மனிதர்கள் நெருப்பில் படும் வேதனைகள் தாங்க முடியாம தான் வந்து ஏசப்பாவே வந்து நமக்காக ரத்தம் அடிச்சாங்க. உடல் முழுவதும் காயங்கள். ஏன்னா ஒரு முள்ளு வந்து இவ்வளோ நீட்டாம், ஒரு விரலை விட பெருசுன்னு சொல்றாங்க. அவ்வளோ நீட்டாம் அந்த முட்கள். இன்னும் அந்த மரம், அந்த முள்முடி சூட்டினாங்கல்ல, அந்த மரத்துடைய வகை மரங்கள் வந்து இன்னும் இருக்கு. அதை வச்சுதான் சொல்றது, சரிங்களா? எல்லாமே புக்ல படிச்சதுதான். அவ்வளோ முள்ளு வந்து இப்போ சும்மா ஒன்றும் இல்லை, சாதாரண ஒரு நீடில் லைட்டா குத்துனாலே நம்மளால தாங்க முடியாது. இவ்வளோ நீட்டு முட்கள் வந்து மண்டை ஃபுல்லா குத்தி இருக்கு. அப்ப எவ்வளோ வலி வலிச்சிருக்கும், சரியா? ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா, இப்ப வந்து ஆண்டவருடைய பாடுகளை நினைக்கிறதுனால எங்களுக்கு என்ன பயன்? எல்லாருமே சரி, ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துதான் வந்து எல்லா விஷயமுமே உலகத்துல நடந்துட்டு இருக்கு, சரிங்களா? ஆண்டவருடைய நான் என்ன விஷயத்தை எதிர்பார்க்கறேன்னா, நானும் ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து தான் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆத்மங்களுடைய மீட்பு. தேவதாயோடைய கண்ணீர் வீணாக போகக்கூடாது, ஆண்டவருடைய ரத்தம் வந்து வீணாக போகக்கூடாது. இதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு, சரிங்களா? இப்ப எங்களுடைய எதிர்பார்ப்புக்காக நாங்களும் எவ்வளவு வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். ஆண்டவருடைய பாடுகளை எப்படி தியானிக்கணும், ஏசப்பாவை அன்பு செய்தல், தேவதாயை அன்பு செய்தல், எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு, குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் அழுத்திடுங்க, சரியா? அந்தோனியார் மன்றாட்டு, செபஸ்தியார் மன்றாட்டு, பரிசுத்தாவி ஸ்துதி, ஆண்டவரை அன்பு செய்தல், தேவதாயை அன்பு செய்தல், புனிதர்களை இருக்கப்பட்டுதல். இந்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கு நான் நல்லா தெளிவா சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னும் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு புதுமைகள் நடக்குது. அதாவது ஆண்டவரை அன்பு செய்தல் அப்படின்னு சொல்ற விஷயத்தால, புனித அந்தோனியாரே என் இதயம் ஆண்டவரையும் தேவதாயும் அன்பு செய்ய வேண்டிக்கொள்ளும் 1000 டைம்ஸ் சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். காலையில நீங்களும் சொல்றீங்க, நிறைய பேர் சொல்றீங்க, நிறைய பேருக்கு புதுமைகள் நடக்குது. புதுமைகள் நடந்த பிறகு என்ன பண்ணணும்னு சொல்றேன், சரிங்களா? சாத்தான் ஏன்னு கேட்டா, ஒரு ஆத்துமத்தை குடிச்சு எடுத்து காப்பாற்றிடுவாங்க. யாரோ ஒருத்தவங்களுக்காக வேண்டீங்க, இல்லைன்னா உங்களுக்காக வேண்டீங்க, சரிங்களா? இப்போ ஒண்ணுல எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். நான் எனக்காக வேண்டுறேன், மேரி இதயம் ஆண்டவரையும் தேவதாயும் அன்பு செய்ய வேண்டிக்கொள்ளும். மாவீரன் சூசியப்படே, மாவீரன் அந்தோனியாரே, அப்பா குஞ்சபிஸ்தரே, யாரோ ஒருத்தவங்கள்ட்ட வேண்டுறேன். என்ன ஆகுதுன்னா, சாத்தான் போரிட வரும். சாத்தான் என்ன பண்ணும்? போரிட வரும். ஏன்னு கேட்டா, நம்ம ஆத்துமத்தெல்லாம் அப்படியே தட்டி கொடுத்து, ஒரு அழகான ஒரு குட்டி நாய்க்குட்டி இருந்தா எப்படி தட்டி கொடுத்து நம்ம வச்சு போகணுமோ, சரிங்களா? அந்த மாதிரி நம்மளை தட்டி கொடுத்து பத்திரமா நகர்ந்துடாம பார்த்துட்டு நம்மள இவ்வளோ நாளா அப்படியே அரவணைச்சு சாத்தான் வச்சுட்டு இருந்தது. அதுக்குள்ள இருந்து நம்ம பிச்சுக்கிட்டு வெளியில வரும்போது அதுக்கு பயங்கர கோவம் வந்து நம்மளை அட்டாக் பண்றதுக்காக எல்லா திசையில இருந்தும் திருப்பி நம்மளோட ஆத்மத்தை கேட்ச் பண்றதுக்காக வரும். அப்பதான் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஜப்பெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்து நீங்க பண்றீங்க, புதுமைகள் நடக்குது. புதுமைகள் நடந்த உடனே அமைதியா இருந்துடாதீங்க. சாத்தான் அப்பதான் பெரிய ஆப்பு வைக்கிறதுக்காக வெயிட்டிங்ல இருக்கும். ஏன்னு கேட்டா, மொத அடி சாத்தானுக்கு விழுந்துருச்சு, புரியுதுங்களா? ஐயோ சாத்தான் வருமே நினைச்சு நம்ம பயப்படவும் கூடாது. சாத்தானை அடிச்சா சாத்தான்
ஓடும். அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க. சாத்தானை கண்டு பயப்படக்கூடாது. சாத்தானை அடிச்சா சாத்தான் ஓடும். சரிங்களா? அப்ப எப்படி அடிக்கிறதுன்னு கேட்டா, மாவீரன் ரஃபேலே என் ஆண்டவர் இருக்கும்போது எனக்கு எந்த தீமையும் வராது என்ற விசுவாசத்தை தாருங்கள். புதுசா இருக்கா? ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இந்த ஜெபத்தை. மாவீரன் ரஃபேலே என் ஆண்டவர் இருக்கும்போது எனக்கு எந்த தீமையும் வராது என்ற விசுவாசத்தை தாருங்கள். மனிதனால விசுவாசம் வைக்க முடியாது. புரியுதுங்களா? மனிதர்களால விசுவாசம் வைக்க முடியாது. அதனாலதான் விசுவாசத்தை கேட்கிறோம். தூதர்கள் வழியா, காவல் கடவுள் கொடுத்த தூதர்கள் வழியாக விசுவாசத்தை கேட்கிறோம். மணி என்ன தெரியுமா? 2 மணி. நான் இப்ப வீடியோ முடிச்சுட்டு இருக்கும் போது வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். நான் அதுவும் உங்களுக்கு அனுப்பி விடுறேன், குரூப்ல ஷேர் பண்றேன். நாங்க மகிழ்ச்சியா இருக்கோம், சந்தோஷமா இருக்கோம். நீங்க சொல்லி கொடுத்த ஜெபத்தெல்லாம் வச்சு நாங்க சந்தோஷமா இருக்கோம். எனக்கு உடனே தூக்கி வாரி போட்டுச்சு. நானும் காலையில இருந்து எனக்கு டைம் கிடைக்கல, அதனாலதான் மணி 2 பரவாயில்ல. ஆனா எதுக்காகனா அடுத்தது நீங்க அடி வாங்கிடக்கூடாதுன்னு சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ, இந்த நைட்ல. சரிங்களா? ஏன்னு கேட்டா உங்களை நான் பயமுறுத்தல. முக்கியமான விஷயம், உங்களை நான் பயமுறுத்தல. நீங்க தெரிஞ்சுக்கணும், ஒரு புதுமைகள் நடக்குதுன்னு சொன்ன உடனே ஜெபத்தை விட்டுட்டு இந்த 10th பசங்களாம் எக்ஸாம் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த ஒரு 10 நாளைக்கு நம்மளை மிரட்டுவாங்க. டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாரையும் மிரட்டுவாங்க. அவ்வளவுதான், நாங்க ஃப்ரீ ஜாலி. அப்படி அந்த மாதிரி கிடையாது. ஒரு புதுமைகள் நடந்த உடனே விடக்கூடாது. அப்பதான் நம்ம இன்னும் உஷாரா இருக்கணும். சரிங்களா? ஏன்னு கேட்டா யார் அடிச்சிருக்கோம்? எதிரி அடிச்சிருக்கோம். எதிரி என்ன பண்ணுவாங்க? அடுத்தது நம்மள அடிக்கிறதுக்கு திருப்பி திட்ட போடுவாங்க. ஆல்ரெடி நம்மள புடிச்சு கையில வச்சுனாங்க, புடிச்சு பிச்சுட்டு வெளியில வந்திருக்கோம். வெளியில வந்தது இல்லாம அடிச்சிருக்கோம். சரியா? அப்ப என்ன பண்ணணும்னா, என் ஆண்டவர் இருக்கும் போது எனக்கு எந்த தீமை நடக்காது என்ற விசுவாசத்தை யார்கிட்ட வேணாலும் கேளுங்க. பிதாவின் சன்னிதானத்துல அருகில் நிற்கிற மாவீரன் ரஃபேல், கப்ரியேல், மிக்கேல், இந்த தூதர்களை அழைக்கும் போது உங்களுக்கு பிதாவின் சன்னிதானத்திலிருந்து ஈஸியா உங்களுக்கு விசுவாசத்தை பெற்று தருவாங்க. புரியுதுங்களா? அதனாலதான் மாவீரன் ரஃபேலே புதுசா நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குற ஜெபம் 500 முறை சொல்லியே ஆகணும். ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். சரிங்களா? மாவீரன் ரஃபேலே என் ஆண்டவர் இருக்கும் போது எனக்கு எந்த தீமை நடக்காது என்ற விசுவாசத்தை தாருங்கள். அடுத்தது, எனக்கு புதுமை நடந்துருச்சு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, புதுமை நடந்துருச்சு அப்படியே என்ன பண்றாங்க, கொஞ்ச நாள் ஜெபத்தை விட்ட உடனே திருப்பி சாத்தான் அடிக்குது. என்ன சொல்றாங்க? நாங்க திருப்பி அந்த ஆண்டவரை அன்பு செய்யறது ஜெபத்தை விட மாட்டோம். சாத்தான் என்ன இப்படி அடிக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க. கடவுள் நம்மளை போனா போதுன்னு காப்பாத்திருக்காங்க. எப்படி காப்பாத்திருக்காங்க? போனா போது, உயிரோட இருந்துட்டு போட்டுவேன்னு சொல்லி கடவுளுடைய இரக்கம் நம்மளால பட்டதுனாலதான் இந்த ஜெபத்தெல்லாம் நம்மளால ஜெபிக்க முடியுது. எத்தனை பேரால ஜெபம் பண்ண முடியாம கிடக்குறாங்கன்னு தெரியுங்களா? எல்லாருக்குமே தெரியும். வீட்டு தேவதாயிடம் இருந்து வரணும் அப்படின்னு சொல்லி இருந்து தேவதாயை யாருமே அன்பு செய்யறதுல வணங்குறது இல்ல. ஏசப்பா தான் கடவுள்னு சொல்லி தெரிஞ்சுமே வணங்குறது இல்ல. தெரிஞ்சு வணங்கல, தெரியாம வணங்காதது வேற விஷயம். தெரிஞ்சு வணங்கல, ஜெபிக்க முடியல. ஆசீர்வாதம் இருக்கிறவங்களால மட்டும்தான் ஜெபிக்க முடியும். கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்கிறவங்களால மட்டும்தான் ஜெபிக்க முடியும். நீங்களாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்களாம் பேர் பெற்றவர்கள். அதனாலதான் இந்த ஜெபத்தெல்லாம் உங்களால காதுல வாங்க முடியுது. சரிங்களா? அதனால சாத்தான் அடிச்சா நம்ம என்ன பண்ணக்கூடாது? அலறக்கூடாது. என் ஆண்டவர் இருக்கும் போது எனக்கு எந்த தீமை நடக்காது என்ற விசுவாசத்தை தாருங்கள். தூதர்கள்கிட்ட கேட்கலாம், புனிதர்கள்கிட்ட கேட்கலாம், தேவதாய் கிட்ட கேட்கலாம், யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம். புனித அந்தோனியாரே, என் ஆண்டவர் இருக்கும் போது எனக்கு எந்த தீமை நடக்காது என்ற விசுவாசத்தை தாருங்கள். மாவீரன் சூசியப்பரே, என் ஆண்டவர் இருக்கும் போது எனக்கு எந்த தீமை நடக்காது என்ற விசுவாசத்தை தாருங்கள். இதெல்லாம் காலையில எழுதி சொல்லிடணும். சரிங்களா? ஒண்ணும் இல்ல, எங்க வீட்டுடைய செவருல நான் என்னென்னலாம் எழுதி ஒட்டியிருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் பாருங்க. நான் கேமரா இருக்கிறேன். எங்களுக்கு ஒரு ஆபத்து வரும் பொழுது எங்களை காப்பாற்ற வெள்ள குதிரையில் பறந்து வரும் அப்பா புனித செபஸ்தியாரே. எதுக்காக இதை போட்டிருக்கேன்னா,
மாவீரன் செபஸ்தியார் போர் வீரர். அவர் குதிரையில தான் போனாங்க, அதனால தான் போட்டிருக்கேன். நம்மளுக்கு ஆபத்து வரும்போது வெள்ளை குதிரையில பறந்து வரும் அப்பா புனித செபஸ்தியாரு. என் அந்தோனியார் இருக்கும்போது துப்பாக்கியால் சுட்டா கூட குண்டு என் இதயத்தை துளைக்காது என்ற விசுவாசத்தை தாருங்கள். என் அந்தோனியார் இருக்கும்போது எனக்கு எந்த தீமையும் வராது என்ற விசுவாசத்தை தாருங்கள். அப்பா புனித அந்தோனியாரே, பரிசுத்தாவி கடவுளை பிச்சை போடுங்கள். ஏன்னா பரிசுத்தாவியால் அளவுக்கு அதிகமாக நிரப்ப பெற்றுட்டாங்க. அந்தோனியார் அப்பெல்லாம் புதுமைகள் செஞ்சாங்கன்னா யாரால செஞ்சாங்கன்னு கேட்டால் பரிசுத்தாவியின் கடவுளுடைய வல்லமைகள் தான் செஞ்சாங்க. அப்போ பரிசுத்தாவியால் நிரப்ப பெற்றிருக்காங்க. ஞானம், புத்தி, அறிவு, விமரிசை, திடம், பக்தி, தெய்வ பயம், இதை தானே பரிசுத்தாவி தராங்க, பரிசுத்தாவி கடவுள் தராங்க. அந்தோனியார் அப்பாலாம் நிறைய பெற்றிருக்காங்க. அதனால தான் அந்தோனியார் அப்பா கிட்ட உங்ககிட்ட இருக்கிற பரிசுத்தாவியை எங்களுக்கு கொஞ்சம் பிச்சை போடுங்கன்னு சொல்லி கெஞ்சி கேட்கறது. இந்த மாதிரி ஜபத்தெல்லாம் நீங்கள் காலையிலே எழுந்து சொன்னாதான் காப்பாற்ற முடியும். சரிங்களா? உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பரிசுத்தாவி ஸ்துதி கொடுக்குறேன். கவலை கண்ணீர் ஜபம்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு ஜபம். அனைத்து சாத்தான் எந்தெந்த விதத்தில், உலகம் சரியான பசாசி எந்தெந்த விதத்தில் நம்மளை அட்டாக் பண்ணுமோ அத்தனைக்கும் ஃபுல் ஸ்டாப் வைக்கிற ஒரு ஜபம். அதை டெய்லி காலையில் சொல்லிவிடுங்க. அதுவும் லிங்க் கொடுக்குறேன். அந்தோனியார் மண்டாட்டு, செபஸ்தியார் மண்டாட்டு தேவைப்படுறவங்க என்னுடைய நம்பர் இருக்குது பாருங்கள், 7548851351. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். குரூப்போடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. மரியே வாழ்க, மாதாக்கு நன்றி.